இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்பது உலகத்திலே இருக்கக்கூடிய எத்தனையோ கொள்கைகள், கோட்பாடுகள், மதங்களை விடவும் தனிமையான, தனித்துவமாக சிறந்து விளங்கக்கூடிய ஒரு மார்க்கமாக இருக்கின்றது. அதே போன்று இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டு முஸ்லிம்களாக, மூமின்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கும் விசேடமான பண்புகள் உள்ளது என்று சொல்லி அவர்கள் அந்த பண்புகளை தங்களிடத்திலே கொண்டு கொள்ள வேண்டும், தங்களிடத்திலே வரவழைத்துக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியையும் திருமறை குர்ஆன் சொல்லக்கூடியதை நாங்கள் பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே அதாவது மூமின்கள் இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்பவர்கள் சகோதரர்கள் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறையிலே கூறி காட்டுகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம் என்று சொன்னார்கள். ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுடைய சகோதரன் என்று சொன்னார்கள். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தை பிறப்பின் மூலமாக மாத்திரம் வரையறுத்து கூறவில்லை. மாற்றமாக உலகத்திலே யார் யாரெல்லாம் இந்த கலிமத்து தௌஹீத் என்ற ஏகத்துவ கொள்கையை ஏற்றுக்கொள்கின்றார்களோ, முஸ்லிம்களாக, மூமின்களாக தங்களுடைய கொள்கையை மாற்றிக்கொள்கின்றார்களோ அவர்கள் அனைவரும் சகோதரர்கள், சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்ற உன்னதமான உபதேசத்தை இந்த இஸ்லாமிய மார்க்கம் எம்மை நோக்கி சொல்லுகின்றது. சகோதரர்களே, இப்படியாக சகோதரத்துவத்தோடு வாழ்கின்ற பொழுது ஒரு முஸ்லிம் தன்னுடைய சகோதரன் எதை விரும்புகின்றானோ அந்த விடயத்தை தான், அதாவது தனக்கு எதை விரும்புகின்றானோ அதே விடயத்தை தான் தன்னுடைய சகோதரனுக்கும் அவன் நினைத்துக் கொள்ள வேண்டும், நாட வேண்டும். தான் எதை வெறுக்கின்றானோ, எது தீமை என்று ஒதுக்கி விடுகின்றானோ அந்த விடயத்தையும் தன்னுடைய சகோதரனுக்கு நடக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு முஸ்லிம், ஒரு மூமின் என்ன செய்ய வேண்டும், நினைத்துக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லி அஹீஹி மா யுஹிப்ப லி நஃப்ஸிஹி. ஒரு மூமின் பூரணமான மூமினாக மாற முடியாது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், தன்னுடைய சகோதரன் எதை விரும்புகின்றானோ, அதை தனக்கு எதை விரும்புகின்றானோ அதே மாதிரியான ஒரு விடயத்தை தன்னுடைய சகோதரனுக்கும் நடக்க வேண்டும், நிகழ வேண்டும் என்று சொல்லி ஒரு மூமின் விரும்பாத வரை பூரணமான ஒரு மூமினாக இருக்க முடியாது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு மத்தியிலே ஒற்றுமையோடு, நமக்கு மத்தியிலே அதாவது சகோதரத்துவத்தோடு வாழ வேண்டும் என்று சொல்லி இஸ்லாம் மிகவும் வலியுறுத்தி சொல்லி இருக்கின்றது. மிகவும் ஒரு உன்னதமான கட்டளையாக சொல்லி இருக்கின்றது. இதனை மீறி நாங்கள் என்னுடைய சகோதரத்துவத்தை நாங்கள் முறித்துக் கொள்ளக்கூடாது, எங்களுடைய சகோதரத்துவத்தை நாங்கள் விரோதமானதாக மாற்றிக்கொள்ளக் கூடாது என்பதை என்னுடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். சகோதரிகளே, இப்படியாக நாம் முஸ்லிம்களாகிய நாம் மனிதர்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தோடு, முஸ்லிம்களுக்கு மத்தியிலே சகோதரத்துவத்தோடு வாழுகின்ற போது சில சந்தர்ப்பங்களிலே நமக்கு மத்தியிலே மனிதன் என்ற வகையில் சில தவறுகள், சில குறைபாடுகள், சில அநீதிகள் எல்லாம் அங்கே நிகழக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கின்றது. சகோதரர்களே, எனவே இப்படியான சந்தர்ப்பத்திலே தன்னுடைய சகோதரன் தனக்கு எதிராக ஒரு செயலை செய்துவிட்டான், தனக்கு எதிராக தான் விரும்பாத ஒரு செயலை செய்துவிட்டான், தன்னை கோபப்படுத்தி விட்டான் என்று சொல்லி அவனை, அதாவது அவனுக்குரிய அந்த தண்டனையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த, அதாவது ஷைத்தானுடைய அந்த எண்ணத்தோடு நம்முடைய உள்ளங்களை நாங்கள் ஆக்கிவிடக் கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, தன்னுடைய சகோதரன் ஒரு தவறை செய்கின்ற பொழுது அந்த தவறை நாங்கள் மன்னித்து நடக்கக்கூடிய, மன்னிக்கும் மனப்பாங்கு கொண்ட, அதாவது உன்னதமான மனிதர்களாக நாங்கள் இருந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா திருமறையிலே பல இடங்களிலே உங்களுக்கு மத்தியிலே பிரச்சனைகள் வருகின்ற போது, உங்களுக்கு மத்தியிலே குழப்பங்கள் வருகின்ற போது, விரோத செயல்கள் ஏற்படுகின்ற போதெல்லாம் நீங்கள் ஒருவருக்கொருவர் மன்னித்து நடந்து கொள்ளுங்கள், அதாவது தன்னுடைய சகோதரனை மன்னித்து விட்டு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லி
இஸ்லாம் எமக்கு போதனையாக வலியுறுத்தி சொல்வதை நாங்கள் திருமறை குர்ஆனிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அல்லாஹு தஆலா திருமறையிலே முத்தகீன்களுக்கு சுவர்க்கத்தை நான் தயார்படுத்தி வைத்திருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அந்த முத்தகீன்கள் யார் என்று சொன்னால் அல்லதீன யுன்ஃபிகூன பிஸ்ஸர்ராஇ வவ்வர்ரா, சந்தோஷமாக இருக்கக்கூடிய செழிப்பாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் தங்களிடத்திலே பணம் இல்லை என்று கஷ்டத்தோடு கவலையோடு இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலும் மூமின்கள் அந்த முத்தகீன்கள் அல்லாஹ்வினுடைய பாதையிலே செலவு செய்வார்கள். அதே போன்று வல் காலிமீனல் கைஸ, கோபம் வருகின்ற பொழுது ஒரு மனிதனுக்கு எப்போது கோபம் வரும்? தனக்கு எது விருப்பம் இல்லையோ, தனக்கு எது சேதத்தை ஏற்படுத்துமோ, தன்னுடைய பொருளாதாரத்திலோ இன்னொரு விடயங்களிலோ எதை தனக்கு ஏற்படுத்துமோ அந்த சந்தர்ப்பத்திலே ஒரு மனிதனுக்கு கடுமையான கோபம் வரும். ஆனால் மூமின்களாகிய நீங்கள் முத்தகீன்களாக இருக்கிறீர்கள் என்று சொன்னால் அந்த முத்தகீன்களுடைய பண்பு என்ன தெரியுமா? கோபத்தை அவர்கள் மென்று விடுவார்கள், கோபத்தை தணித்துக் கொள்வார்கள். அதே போன்று வல் ஆஃபீன அனின் நாஸ் வல்லாஹு யுஹிப்புல் முஹ்சினீன், அவர்கள் மக்கள் செய்யக்கூடிய தவறுகளை மன்னித்து நடந்து கொள்வார்கள். அல்லாஹு தஆலா அதாவது முஹ்சினீன்களை, இவ்வாறான நடவடிக்கைகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் அவர்கள் உன்னதமானவர்கள், முஹ்சினீன்கள். அந்த முஹ்சினீன்களை அல்லாஹு தஆலா நேசிக்கிறான் என்று சொல்லி திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுவதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம். நாம் ஒருவரை மன்னித்து விடுவது என்பது நம்முடைய அதிகாரமாக இருக்கின்றது, நம்முடைய விருப்பமாக இருக்கின்றது. நாம் முடிந்தால் அவரை தண்டிக்க முடியும், நாம் முடிந்தால் அவருக்கு ஏதாவது தீங்கு செய்ய முடியும் என்று சக்தி இருக்கக்கூடிய நிலையிலே அந்த சகோதரனை மன்னித்து நடப்பது ஒரு முக்கியமான ஒரு வணக்கமாக, அல்லாஹ் மிகவும் விரும்புகின்ற ஒரு செயலாக இந்த திருமறை குர்ஆன் நமக்கு எடுத்து காட்டுகின்றது என்று சொன்னால் இது எவ்வளவு ஒரு அழகான ஒரு மூமினுடைய உன்னதமான உயர்தரமான பண்பாக இருக்கிறது என்பதை நாங்கள் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் மூமின்களுக்கு மத்தியிலே ஒற்றுமையை வலியுறுத்தி சொல்லுகின்றது. மூமின்கள் மத்தியிலே அவர்களுடைய வார்த்தைகள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். மூமின்களுக்கு மத்தியிலே பிளவு வரக்கூடாது. மூமின்களுக்கு மத்தியிலே பிளவு வராமல் அவர்கள் ஒற்றுமையோடு சந்தோஷத்தோடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் மூமின்களுக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய சில சின்ன சின்ன சில்லறை பிரச்சனைகளை எல்லாம் நமக்கு மத்தியிலே மூமின்களுக்கு மத்தியிலே மன்னித்து நடப்போமாக இருந்தால் நம்முடைய மூமின்களுடைய பலம் என்றைக்கும் அது உயர்தரமான சக்தி வாய்ந்த ஒரு பலமாகத்தான் இருக்கும் சகோதரர்களே. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு ஊரிலேயும் சரி, அதாவது ஒரு குழுவிலேயும் சரி 200 பேர் 300 பேர் இருக்கின்றார்கள், அதாவது ஒரு சங்கமாக இருக்கின்றார்கள், ஒரு குழுவாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் காலப்போக்கிலே 5 வருடங்களுக்கு பிறகு அந்த குழு 2ஆக பிரிகின்றது. இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு அந்த குழுக்கள் 2ஆக பிரிகின்றன. இன்னும் சில வருடங்களுக்கு பிறகு எல்லா குழுக்களும் பல குழுக்களாக பிரிந்து கொள்கின்றார்கள். காரணம் என்னவென்று சொன்னால் அவர்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற சின்ன சின்ன முரண்பாடுகள், சின்ன சின்ன கருத்து வேற்றுமைகள், சின்ன சின்ன மனக்கசப்புகளை அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் நாங்கள் இந்த குழுவிலே தொடர்ந்து நாங்கள் உங்களோடு பயணிக்க முடியாது என்று சொல்லி அங்கிருந்து பிரிந்து செல்கின்றார்கள். ஒரு சமூகம் திரும்பவும் அதே சமூகம் என்ன செய்கின்றார்கள்? குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு அவர்களுக்கு மத்தியிலே சில பிளவுகள் வந்தவுடனே அவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்களோடு நம்ம ஒத்து போக முடியாது என்று அதிலிருந்து சிலர்கள் பிரிந்து செல்கின்றார்கள். இப்படி குழுக்களாக இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்ன செய்கின்றது? குழுக்களாக பிரிந்து நாடாக பிரிந்து இன்று இஸ்லாமிய உலகம் அல் ஆலமுல் இஸ்லாமி என்று சொல்லி அன்றைய ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துக்கு பிறகு குலஃபாஉர் ராஷிதீன்கள், அதற்கு பிறகு உமையாக்கள் என்று சொல்லி அப்பாசியர்கள் என்று சொல்லி ஆட்சி பீடத்திலே வருகின்ற பொழுது இஸ்லாமிய உலகம் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய சாம்ராஜ்யம் என்று பெரியோர் வட்டத்திலே முஸ்லிம்கள் ஒன்று திரண்டு இருந்தார்கள். ஆனால் இன்று பல நாடுகளாக பிரிந்து காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கு மத்தியிலே நடந்த அதாவது மனக்கசப்புகளை, கருத்து
கருத்து வேறுபாடுகளை, அதாவது பதவி உயர்வுகளை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியவில்லை. தனித்தனி நாடுகளாக இன்று சின்னாபின்னப்பட்டு ஒரு குறித்த ஒரு நபரை, ஒரு குறித்த ஒரு நாட்டை எதிரிகள் தாக்குகின்ற போது அவர்களால் ஒற்றுமையோடு அங்கிருந்து வந்து அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு யாருக்குமே பலம் கிடையாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இஸ்லாம் சொல்லக்கூடிய சாதாரண ஒரு சின்ன ஒரு விட்டுக் கொடுப்பு, சாதாரண ஒரு மன்னிக்கும் தன்மை என்று சொல்லக்கூடிய இந்த உன்னதமான உயர்தரமான இந்த பண்பு அன்றைய அந்த சாம்ராஜ்யத்திலே முஸ்லிம்களுக்கு மத்தியிலே இருந்திருக்குமாக இருந்தால் நிச்சயமாக இன்று வரைக்கும் இந்த இஸ்லாமிய சமூகம் ஒற்றுமையோடு ஒரு உலகமாக இருந்திருப்பார்கள். யாரும் எந்த எதிரிகளும் இந்த இஸ்லாமியர்களை இலகுவான முறையிலே தீண்டிருக்க முடியாத சகோதரர்களே. இதே மாதிரி தான் நம்முடைய குடும்பங்களை சிந்தித்து பாருங்கள், நம்முடைய கிராமங்களை சிந்தித்து பாருங்கள். சாதாரணமாக நடக்கக்கூடிய அதாவது பிரச்சனைகளை தலைக்கு மேலால் தூக்கி கொண்டு அவைகளை அவர்களால் சகித்துக் கொள்ள முடியாமல் அங்கே என்ன செய்கின்றார்கள், அவர் கோபப்படுகின்றார்கள். இதன் காரணமாக சமூகத்திலே 2-3 பிரிவுகளாக பிரிந்து நின்று சரியது பிழை என்று தெரியாமல் அங்கே ஒற்றுமை குலைக்கப்பட்டு ஷைத்தானியத்தான நடவடிக்கை அங்கே ஊசலாடிக் கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஷைத்தான கத் ஐஸ அன் யஅபுதஹுல் முஸல்லூன் வலாக்கின் ரதிய பித்தஹ்ரீஷ் ஃபீமா பைனஹும். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஷைத்தான் இருக்கின்றானே, ஷைத்தான் என்பவன் யார் தெரியுமா? அதாவது தொழுகையை நிலைநாட்டக்கூடிய அந்த மூமின்களை பற்றி அவன் என்ன செய்து விட்டான், நிராசை அடைந்து விட்டான். இதற்கு பிறகு மூமின்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குஃப்ரின்பால் திரும்ப மாட்டார்கள். மூமின்கள் அனைவரும், தொழுகையாளிகளாக இருக்கக்கூடிய மூமின்கள் அனைவரும் ஒன்று திரண்டு குஃப்ரின்பால், அல்லாஹ்வை நிராகரிப்பின்பால் திரும்ப மாட்டார்கள் என்று சொல்லி ஷைத்தான் என்ன செய்கின்றான், உறுதி பூண்டு விடுகின்றான். இது இனி நடக்காது. ஆனால் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், வலாக்கின் ரவிய பித்தஹ்ரீஷ் ஃபீமா பைனஹும். ஆனால் அந்த மூமின்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற பிளவுகள், நடக்கின்ற கருத்து முரண்பாடுகளை வைத்து அவர்கள் பிரிந்து சின்னாபின்னப்பட்டு அவர்களுக்கு மத்தியிலே சண்டையிட்டுக் கொண்டு அவர்கள் அல்லாஹ்வினுடைய கோபப்பார்வை சந்தித்து அவர்கள் நரகவாதிகளாக போய்விடுவார்கள் என்ற அடிப்படையில் ஷைத்தான் என்ன செஞ்சு கொள்றானா, தன்னுடைய மனதை ஆறுதல் படுத்திக் கொள்கின்றானா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப நமக்கு மத்தியிலே சிறிது சிறிது பிரச்சனைகள் வருகின்ற போது அதனை நாங்கள் மன்னித்து நடக்கவில்லை என்று சொன்னால், அதனை பொறுத்துக் கொள்ளவில்லை என்று சொன்னால், நமக்கு மத்தியிலே நம்மை அறியாமல் அங்கே பிளவுகள் வந்து நமக்கு மத்தியிலே ஒரு சமூகமாக இருந்த நாம் பல சமூகங்களாக 2 பேர் 3 பேராக பிரிந்து நமக்கு மத்தியிலே இன்னும் ஏராளமான ஃபித்னாக்கள் உருவாகக்கூடிய நிலைப்பாடு சாத்தியப்பாடு அங்கே காணப்படும். இது ஷைத்தானுடைய சந்தோஷமாக இருக்கிறது என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூமின்களை பார்த்து எச்சரிக்கின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நபி அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லுகின்றான், வலமன் ஸபர வகஃபர இன்ன ذلك لمن عزم الامور. யார் அதாவது பொறுமை காத்து மன்னித்து யார் ஒரு மூமின் பொறுமையோடு மன்னிப்போடு இருக்கின்றானோ நிச்சயமாக அது உறுதியான விடயங்களில் ஒரு அம்சமாகும் என்று சொல்லி அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இறைவன் இன்னும் ஒரு இடத்திலே சொல்லுகின்றான், வஇன் தஃபு வதஸ்ஃபஹு வதக்ஃபிரு ஃபஇன்னல்லாஹ கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், அதாவது நீங்கள் மன்னித்து நடந்தால், மன்னித்ததன் பிறகு உங்களுடைய உள்ளத்திலே மன்னித்ததன் பிறகு அவரை பற்றிய எந்த விதமான கெட்ட எண்ணமும் இல்லாமல் மன்னித்து விட்டால், அல்லாஹ் தஆலா இந்த மன்னித்தல் என்ற செய்தியை திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்ற போது அதாவது அல் அஃபு என்ற அரபு வார்த்தையையும் அஸ்ஸஃபு என்று சொல்லக்கூடிய அரபு வார்த்தையையும் பயன்படுத்துகின்றான். அல் அஃபு என்று சொன்னாலும் மன்னித்தல் தான், அஸ்ஸஃபு என்று சொன்னாலும் மன்னித்தல் தான். நாம் தம்முடைய அதாவது மொழிபெயர்ப்பிலே சொல்லும் போது இவ்வாறு தான் சொல்லுவார்கள், பொதுவாக சொல்லிவிடுவார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா 2 வார்த்தைகளை வீணான முறையிலே திருமறை குர்ஆனிலே பயன்படுத்த மாட்டான். ஆனால் அதாவது தஃசீர் கலை அறிஞர்களும் அரபு கலை அறிஞர்களும் என்ன சொல்லுகின்றார்கள், அல் அஃபு என்று சொன்னால் அவனை மன்னித்து விடுதல், பொதுவாக மன்னித்து விடுதல். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்றான், வதஸ்ஃபஹு அவர்களை மன்னித்து விடுங்கள்
நீங்கள் எப்படி மன்னித்து விடுங்கள், உங்களுடைய உள்ளங்களில் இருந்து நீங்கள் மன்னித்து விடுங்கள். நாளைக்கு 2 மாசத்துக்கு பிறகு 3 மாசத்துக்கு பிறகு அவனோடு ஏதாவது கதைக்க வேண்டி வந்தால், அவனுக்கு ஏதாவது நன்கொடை கொடுக்க வேண்டி வந்தால், இவன் 2 மாசத்துக்கு முதல்ல நமக்கு அநீதி இழைத்தவன் தானே என்று சொல்லி நம்மளுடைய மனதிலே நினைத்து அவனுக்கு கொடுக்கக்கூடிய உதவியை நாங்கள் தடுத்து விடக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்கள் மன்னித்து விட வேண்டும். மனதில் இருந்தும் மனதில் இருந்தும் எனக்கு அநீதி இழைத்தவனை, எனக்கு தீங்கு செய்தவனை, என்னோடு போராடியவனை, எனக்கு முரணாக செயல்பட்டவனை முழுமையாக மன்னித்து விட வேண்டும் என்றுதான் இந்த குர்ஆன் நமக்கு சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவிக்கின்றார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஸ்லிமிலே இந்த ஹதீஸ் பதிவாகி இருக்கின்றது, மா நகஸத் ஸதகத்துன் மின் மாலின், அதாவது நாங்கள் தர்மம் செய்தால் எம்முடைய சொத்துக்களில் இருந்து, செல்வங்களில் இருந்து ஒரு அற்ப சொற்பமேனும் என்ன செய்யாது, குறைந்து விடாது. அதே போன்று ரசூலுல்லாஹ் சொல்லுகின்றார்கள், வமா ஸாதல்லாஹு அப்தன் பிஅஃபின் இல்லா இஸ்ஸா, அதே போன்று ஒரு அடியான் தன்னுடைய சகோதரன் தவறு செய்கின்ற பொழுது, கொலையான ஒரு விடயத்திலே ஈடுபடுகின்ற போது அவனை அவன் மன்னித்து விட்டால் அல்லாஹ்விடத்திலே அவனுக்கு கண்ணியத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்காது, அவன் இன்னும் கண்ணியமானவனாக மாறிவிடுவான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள். வமா தவாலா அஹதுன் லில்லாஹி இல்லா ரஃபஹுல்லாஹ், எங்கேயாவது ஒரு இடத்திலே பணிந்து நடக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஒரு மூமினுக்கு வரக்கூடிய சந்தர்ப்பமாக இருந்தால், அவன் பணிந்து செல்வானாக இருந்தால், ஆனால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு அவனுடைய அந்தஸ்தை உயர்த்தியே தீர்வான் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மன்னிப்பு கொடுப்பது என்பது, மன்னிப்பு வழங்குவது என்பது உலகத்தினுடைய பார்வையிலே பார்க்கின்ற போது அது ஒரு பிழையான நடவடிக்கையாக சில மனிதர்களால் சித்தரிக்கப்படும். சொல்வார்கள், நானாக இருந்தால் இன்றைக்கு அவனுக்கு ஒரு முடிவு கட்டி இருப்பேன், நானாக இருந்தால் அவனுக்கு ஒரு மன்னிப்பு வழங்கி இருக்க மாட்டேன், அவனுக்கு இன்னது செய்வேன் அது செய்வேன் என்று சொல்லி காட்டிக் கொண்டிருப்பார்கள். இது ஷைத்தானியத்தான ஒரு வழிகாட்டுதல், இது ஷைத்தானியத்தான ஒரு உணர்வை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகள். இந்த வார்த்தைகள் ஒரு மூமினிடத்திலே இருந்து வரக்கூடாது சகோதரர்களே. ஒரு மூமின் அவன் மன்னிக்கின்ற பொழுது அதற்கு குறுக்காக இருப்பவன் மூமினாக இருக்க மாட்டான், அது ஷைத்தானாகத்தான் இருப்பான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மன்னிக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாம் யாருக்காவது இப்படியான வார்த்தைகளை சொல்லி அவர்களுடைய மனதை நாங்கள் மாற்றிவிடக் கூடாது. ஏனென்று சொன்னால் மன்னித்தல் என்பது இஸ்லாத்திலே அல்லாஹ் சொல்லக்கூடிய உன்னதமான உயர்தரமான ஒரு பண்பாக இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறிலே தன்னுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய மகள், இவரை என்ன செய்கின்றார்கள், அந்த சமூகம் அவதூறு சொன்னது, அதிலே சில சஹாபாக்களும் அதில் ஈடுபட்டார்கள். ஆனால் பெரும்பான்மையாக முனாஃபிக்கீன்கள் அதிலே ஈடுபட்டார்கள். இப்படியான நேரத்திலே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய மிஸ்தஹ் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபி தோழரும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுடைய விடயத்திலே கூடுதலாக கலைத்து விடுகின்றார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்படுகின்றது. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் இந்த தன்னுடைய உறவினராக இருக்கக்கூடிய இந்த மிஸ்தஹுக்கு, அதாவது செலவு செய்யக்கூடியவராக, அவருக்கு தர்மம் செய்யக்கூடியவராக இருந்து வந்தார்கள். இப்படியான நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், இதற்கு பிறகு என்னுடைய மகளையா இவர் என்ன செய்தாரு, அவதூறு சொன்னார், இதற்கு பிறகு மிஸ்தஹுக்கு அல்லாஹ் மீது ஆணையாக எந்த விதமான செலவுகளையும் நான் செய்ய மாட்டேன் என்று சத்தியம் பண்ணி சொல்லுகின்றார்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்கள். அல்லாஹ் தஆலா சூரத்து நூரிலே 22வது வசனத்திலே ஒரு செய்தியை இறக்குகின்றான், வலா யஅதலி உல் ஃபضل மின்கும் வஸா அய்யுது லில் குர்பா வல் மசாகீன் வல் முஹாஜிரீன் ஃபீ சபீலில்லாஹ் வல் யஃபு வல் யஸ்பஹு அலா துஹிப்பூன அன் யக்ஃபிரல்லாஹு லக்கும் வல்லாஹு கஃபூருர் ரஹீம். அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களிலே இருக்கக்கூடிய இந்த வசனம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுடைய விடயத்திலே தான் இறங்குகின்றது.
அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சத்தியம் சொல்லி நான் மிஸ்தாக்கு எந்த விதமான உதவி திட்டங்களும் செய்ய மாட்டேன் என்ற செய்தியை சொன்னதன் பிறகு இந்த வசனம் இறங்குகின்றது. அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், உங்களுக்கு மத்தியிலே செல்வ செழிப்போடும் உலுல் ஃபضل அல்லாஹ்வுடைய ஃபضலை வைத்துக் கொண்டு மக்களுக்கு வாரி வாரி வழங்கக்கூடிய அந்த சிறப்புடையவர்களும் யாருமே சத்தியம் செய்து கொடுக்க வேண்டாம். தன்னுடைய உறவினர்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்பவர்களுக்கு, ஏழை எளியவர்களுக்கு நான் இனி கொடுக்க மாட்டேன், கொடுக்கவா வைக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்து நீங்கள் கொடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லுகின்றான், அலா துஹிப்பூன் அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், நீங்கள் விரும்ப மாட்டீர்களா அல்லாஹ் தஆலா உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற விடயத்தை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்று இறைவன் கேட்டுவிட்டு அல்லாஹு கஃபூர் ரஹீம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், நாம் ஒரு மனிதரை மன்னித்து விட்டால், ஒரு சகோதரனை, ஒரு முஸ்லிம் சகோதரனை மன்னித்து நடந்து விட்டால் அல்லாஹ் தஆலா எம்முடைய பாவங்களை மன்னிப்பானாம். அல்லாஹ் தஆலா கேட்கின்றான், நீங்கள் அவனை மன்னிக்காமல் விடுவது அது உங்களுக்கு விருப்பமா, அல்லது நீங்கள் அந்த சகோதரனை மன்னித்து அவனுக்கு உங்களுடைய உள்ளத்திலிருந்து அவனை பற்றி பிழையான அபிப்பிராயத்தை எடுத்து வீசிவிட்டு நீங்கள் வருகின்ற சந்தர்ப்பத்திலே அல்லாஹ் தஆலா உங்களை மன்னிக்கின்றானே அந்த மன்னிப்பு உங்களுக்கு முக்கியமா என்று சொல்லி அல்லாஹ் தஆலா கேள்வி எழுப்புகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, உலகத்திலே மனிதர்களாகிய நாங்கள், உலகத்திலே நாம் எம்முடைய பாவங்களை மன்னிக்குமாறு யாரிடத்திலே நாங்கள் அழுது புரண்டு, ரமலானுடைய காலங்களில் எல்லாம் நாங்கள் அழுது புரண்டு இரவு நேரங்களிலே மன்றாடிக் கொண்டிருந்தோம். அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்றுதான் சகோதரர்களே, கபரிலே வைக்கப்பட்டதன் பிறகு எதற்காக வேண்டி எம்முடைய சகோதரர்கள் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள்? எதற்காக வேண்டி? எம்முடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி தான் அல்லாஹ்விடத்திலே இறைஞ்சுவார்கள். தொழுகையிலே கேட்பார்கள், அல்லாஹு மக்ஃபிர் லஹு வர்ஹம்ஹு, இறைவா இந்த மையத்தினுடைய பாவத்தை மன்னித்து அவருக்கு கருணை செலுத்துவாயாக என்று அந்த நேரத்திலும் அல்லாஹ்விடத்தில் தான் நாங்கள் பாவ மன்னிப்பு கேட்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்லுகின்றான், உங்களுக்கு மத்தியிலே நடக்கின்ற இந்த தற்செயலாக நடக்கின்ற இந்த பிழைகளை நீங்கள் மன்னித்து நடந்தால் அல்லாஹ் தஆலா உங்களை மன்னித்து விடுகிறான் என்று சொல்லி எவ்வளவு பெருந்தன்மையோடு சொல்லுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் சிந்திக்க வேண்டும். நமக்கு ஒரு சகோதரன் செய்த தீங்கு ஒன்றாக இருக்கும். அந்த ஒரு தீங்கை நாங்கள் மன்னித்து விட்டால் அல்லாஹ் தஆலா நாம் எத்தனை பாவங்கள் செய்திருப்போம், எத்தனை தவறுகளை செய்திருப்போம், எத்தனை அதாவது பிழையான நடவடிக்கைகள் எல்லாம் ஈடுபட்டிருப்போம், அவைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னிக்க காத்துக் கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் எவ்வளவு ஒரு உன்னதமான ஒரு செயலாக மன்னிக்கும் மனப்பான்மை என்று சொல்லக்கூடிய இந்த செயல் இருக்கின்றது. எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் இந்த மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய உன்னதமான உயர்தரமான இந்த பண்பை கொண்டு வருவதற்கு வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது மக்காவுடைய வெற்றியின் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கின்றார்கள். சஹாபாக்கள் எல்லாம் அதாவது அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கின்ற பொழுது ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் என்ன செய்கின்றார், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அந்த இடத்தில் ரசூலுல்லாஹ் இடத்தில் வந்து சொல்லுகின்றார். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கா வெற்றி வரைக்கும் ஒரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. முஷ்ரிக்கீன்களுக்கு மத்தியிலே பிரபல்யமான ஒரு தலைவராக, பிரபல்யமான யுத்த தந்திரங்களை ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் அதாவது திட்டமிட்டு போகக்கூடிய அத்தனை செயல்களை செய்யக்கூடிய யுத்த தந்திரமுள்ள ஒரு உன்னதமான ஒரு தலைவராக அந்த அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திகழ்ந்தார்கள். ஆனால் அவருக்கு இஸ்லாத்துக்கு வரக்கூடிய கொஞ்சம் விருப்பம், ஆனால் அவர் இஸ்லாத்துக்கு வரவில்லை, ஒளிந்து நிற்கின்றார். ரசூலுல்லாஹ்வுடைய சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், அபூ சுஃபியான் கொஞ்சம் அவருக்கு பெருமைத்தனம் கொண்டவர், பிரமிதம் கொண்டவர், அவர் சில நேரம் உங்களிடத்திலே வரமாட்டார், அவருக்கு நீங்கள் பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொன்ன உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்கள், அதாவது அபூ சுஃபியானுக்கு பாதுகாப்பு வழங்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டு திரும்பவும் சொல்லுகின்றார்கள், மன் தகல தார் அபூ சுஃபியான் ஃபஹுவ ஆமினுன், யார் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் போகின்றார்களோ, யாரெல்லாம் அபூ சுஃபியானுடைய வீட்டுக்குள் போகின்றார்களோ, அபயம் தேடி பாதுகாப்பு தேடி போகின்றார்களோ அவர்களுக்கும் இன்றைய தினம் பாதுகாப்பு அளிக்கப்பட்டு விட்டது, அவர்களுக்கும் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன செய்கின்றார்கள், அந்த தருணத்திலே மன்னிக்கின்றார்கள்.
ரசூலுல்லாவுடைய நிலைமையை பற்றி பாருங்கள். ஹிஜ்ரத்துக்கு முன் ரசூலுல்லாவை எவ்வளவு துன்புறுத்தினார்கள், எவ்வளவு அநியாயப்படுத்தினார்கள். ரசூலுல்லாவுடைய தலைக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தலைக்கும் 100 ஒட்டகங்கள் தருவதாக, சன்மானம் தருவதாக அங்கே விலை பேசப்பட்டது. அப்படி இருந்தும் அந்த காவிர்களுள்ள எத்தனையோ பேர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இலகுவான முறையிலே, மனதிலே எந்த விதமான கசப்பு உணர்வையும் இல்லாமல் அந்த இடத்திலே மன்னித்து நடந்தார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹு தஆலா இந்த உன்னதமான இந்த பண்பு, இந்த மகத்துவமான இந்த பண்பு மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய எம்மிடத்திலும் அல்லாஹு தஆலா வரவழைத்துக் கொள்வதற்கு வல்ல ரஹ்மான் அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா திருமறையிலே தலாக்குடைய விஷயத்தை சொல்லுகின்றான். அதாவது, நீங்கள் பெண்மணிகளை தீண்டுவதற்கு முன்னால் அவர்களை நீங்கள் தலாக் செய்தால், விவாகரத்து செய்தால், ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும் இல்லா ஐயஃபூன அவ் யஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ். அதாவது, கல்யாண ஒப்பந்தத்தின் போது, திருமண ஒப்பந்தத்தின் போது நீங்க எவ்வளவு மகர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு மத்தியிலே தீர்மானித்துக் கொண்டீர்களோ அதனுடைய பாதியை என்ன செய்ய வேண்டும், நீங்கள் கொடுக்க வேண்டும். ஃபனிஸ்ஃபு மா ஃபரல்தும், பாதியை கொடுக்க வேண்டும். இல்லா ஐயஃபூன அவ் யஃபு அல்லதி பியதிஹி உக்தத்துன் நிக்காஹ். அதாவது, அந்த பெண்மணி அல்லது அந்த பெண்மணியினுடைய அந்தஸ்தில் இருக்கக்கூடிய வழி யாராவது அதனை மன்னித்து எங்களுக்கு வேண்டாம் என்று உங்களுக்கு திருப்பி தந்தாலே தவிர நீங்க என்ன செய்யணும், அந்த கல்யாண ஒப்பந்தத்தில், அதாவது பெண்ணை நீங்கள் தீண்டாவிட்டாலும் அதனுடைய பாதியை நீங்க கொடுக்கணும் என்பது இந்த இஸ்லாத்தினுடைய சட்டம் என்று சொல்லிவிட்டு அல்லாஹு தஆலா திரும்பவும் சொல்லுகின்றான், வஅன் தஅஃபு அக்ரபு லித்தக்வா. இந்த வசனத்துக்கு தஃசீர்களை அறிஞர் இடத்துல 2 கருத்து இருக்கிறது. அதை விட நீங்கள் மன்னித்து நடப்பது இறையச்சத்துக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கும் என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறையில் சொல்லுகின்றார். இதுல யார் மன்னித்து நடப்பது? அந்த திருமணம் பேச்சுக்கு வந்த ஆண் மன்னித்து நடப்பதா, பெண் மன்னித்து நடப்பதா என்று சொல்லி 2 கருத்து வேற்றுமை இருக்கிறது. என்றாலும் அதிலே மன்னிப்பு என்ற விடயத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா என்ன சொல்லுகிறான் தெரியுமா? யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து இந்த தொகை எனக்கு வேண்டாம் என்று மன்னித்து விட்டாலும் சரி, அல்லது இந்த தொகையில பாதி இல்ல முழுமையாக நான் உங்களுக்கு தருகின்றேன் என்று சொல்லி அந்த ஆண் அதனை மன்னித்து விட்டு கொடுத்தாலும் சரி, அன்தாஃபு அக்ரபு லித்தக்வா, நீங்கள் மன்னித்து நடப்பது தக்வாவை கொண்டு வரும், உங்களுக்கு தக்வாவுக்கு மிகவும் நெருக்கமானதாக இருக்கும். அப்படின்னு சொன்னா என்ன, ஒரு முத்தகீங்களுடைய பண்பு மன்னித்து நடப்பது என்று சொல்லி அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே இந்த மன்னித்தல் என்ற பண்பை சொல்லி காட்டுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மோடு இருக்கின்ற சகோதரர்களை, நம்மோடு சேர்ந்திருக்கிற சமூகத்தை, அது பிள்ளைகளாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், கணவனாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் மனிதன் என்ற ரீதியிலே தப்பு நடக்கத்தான் செய்யும். மனிதன் என்ற ரீதியிலே தவறுகள் நடக்கும். தவறுகள் நடக்காவிட்டால் அவன் மனிதனாக இருக்க முடியாது, அவன் மனக்காகத்தான் இருக்க முடியும். சகோதரர்களே, என்ற விடயத்தை மூமின்களாகிய முஸ்லிம்களாகிய நாம் நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் அல்லது இன்னொருவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது, எனக்கு வருகின்ற சந்தர்ப்பத்திலே நான் மன்னிக்க மாட்டேன், அதற்கு தீர்வு கிடையாது என்று முடிவெடுத்துவிட்டு இன்னொருவருக்கு ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற போது மன்னித்திருக்கலாம் என்று சொல்வதற்கு நாம் அருகதையற்றவர்களாக இருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, நாம் முதலாவது நமக்கு தீங்கு ஏற்படும் போது, துன்பம் ஏற்படும் போது நாம் மன்னித்து நடக்க வேண்டும். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா அந்த மன்னித்தலிலே நமக்கும் கண்ணியத்தையும் தந்து பாவ மன்னிப்பையும் தந்து நாளை மறுமையிலே நமக்கு வெற்றியாளர்களாக மாற்றி விடுவான். இந்த உலகத்திலே மன்னிப்பதின் மூலமாக இந்த சமூகம் நிம்மதியடையும், நம்முடைய குடும்பம் நிம்மதியடையும், நம்ம சூழ உள்ள ஏனைய உறவினர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள். ஒரு விடயத்தை மன்னித்தால் ஒரு குடும்பமே சந்தோஷப்படுவார்கள், ஒரு சமூகமே சந்தோஷப்படும், ஒரு ஊரே சந்தோஷப்படும் அளவுக்கு சில தவறுகள் நம்முடைய சமூகத்திலே இருக்கலாம். அந்த தவறுகளை மன்னித்து நடப்பது ஒரு மூமியுடைய தலையாய பண்பாக இருக்கின்றது. அந்த பண்பை நாம் இழந்துவிடக் கூடாது.
ஒரு மூமின் அல்லாஹ்விடத்திலே முத்தகீன்களுடைய பண்பு என்று அல்லாஹ் தஆலா சொல்லி இருந்தும் அதனை உதாசீனம் செய்கிறான் என்று சொன்னால் அவன் என்ன தெரியுமா நினைக்கின்றான்? எனக்கு அல்லாஹ்வினுடைய மக்ஃபிரத் தேவையில்லை, எனக்கு அல்லாஹ்வினுடைய கண்ணியம் தேவையில்லை, இந்த சமூகத்தினுடைய ஒற்றுமை எனக்கு தேவையில்லை, என்னுடைய குடும்பத்தினுடைய ஒற்றுமை எனக்கு தேவையில்லை, என்னுடைய சமூகத்தினுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷம் மகிழ்ச்சி எனக்கு முக்கியம் இல்லை, தேவையில்லை. நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய கண்ணியம் அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நான் முத்தகீன்களுடைய பண்புகளிலே உள்ளவனாக இருப்பதற்கு எனக்கு ஆசை இல்லை என்று சொல்லி வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு நிதர்சனத்தை பார்க்கலாம். அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, அப்படி ஒரு மூமின் இருக்கக்கூடாது. அன்புக்குரிய இஸ்லாமிய சோதர்களே, திருமறை குர்ஆன் மன்னியுங்கள் நான் மன்னிக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா பல இடங்களிலே என்னுடைய அடியார்களை நான் மன்னிக்கின்றேன், கருணை உள்ளவனாக இருக்கிறேன் என்று சொல்லி மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய அந்த பண்பை குர்ஆனிலே பல இடங்களிலே அடித்துச் சொல்லுகின்றான். இந்த உலகம் முழுவதும் எவ்வளவு மனிதர்கள், அத்தனை மனிதர்களும் எவ்வளவு தவறுகள், எவ்வளவு பிழைகள், எவ்வளவு அநியாயங்கள், அனாச்சாரங்கள் அத்தனையும் அந்த ரப்பு மன்னித்துக் கொண்டிருக்கின்றான். அந்த ரப்பினுடைய அடியார்களாகிய நாங்கள் ஒரு சின்ன தவறை மன்னிக்க தயாரில்லை என்று சொன்னால் எவ்வளவு மோசமான பண்பாடு உள்ள மனிதர்கள் அந்த இடத்திலே நாங்கள் காணப்படுகின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அவர்களுக்கு விட்ட கட்டளையை பாருங்கள். அதே போன்று அந்த ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலும் எவ்வளவு அதாவது முக்கியமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்திருக்கின்றது. ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீதியோரமாக சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கிராமப்புறத்து ஒரு அரபி என்ன செய்கின்றார், வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மேனியிலே கிடந்த அந்த துண்டை இழுத்து அவருடைய கழுத்தை நெரிக்கின்றார்கள். அதன் மூலம் அவருடைய கழுத்திலே அடையாளம் ஏற்படுகின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்டார்கள், இவரை நாங்கள் என்ன செய்யட்டும், இவரை கொலை செய்யட்டுமா என்று கேட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே கூட ரசூலுல்லாஹ் மன்னித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹ்விடத்திலே பணம் இருந்தது, அதிகாரம் இருந்தது, ஆட்கள் பலம் இருந்தது, ஆனால் ரசூலுல்லாஹ் மன்னித்து விட்டார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே மன்னித்து நடப்பது நிச்சயமாக ஒரு மூமினுடைய உன்னதமான பண்பாக இருக்கின்றது. அந்த பண்பை மூமின்களாகிய நாங்கள் எமக்கு மத்தியிலே கொண்டு வருவோமாக இருந்தால் நிச்சயமாக சந்தோஷம் என்பது நமக்கு மாத்திரம் சொந்தமான ஒரு சொத்து அல்ல. நான் மாத்திரம் சந்தோஷமாக இருந்தால் உலகத்திலே உள்ள அதாவது என்னுடைய குடும்பம், உறவினர்கள், என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பாங்க என்று சொல்லி ஒரு மூமின் நினைப்பானாக இருந்தால் அது மகா பெரும் தவறாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சந்தோஷம் என்பது அதுவல்ல. நான் எப்படி சந்தோஷம் அடைகின்றனோ என்னுடைய செயலை பார்த்து என்னை சூழ உள்ளவர்களும் சந்தோஷப்பட வேண்டும், அவர்களும் பாதுகாப்பு பெற வேண்டும், அவர்களும் நிம்மதி அடைய வேண்டும். அதுதான் உயர்தரமான உன்னதமான சந்தோஷமாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இஸ்லாத்தினுடைய அனைத்து விடயங்களும் என்னுடைய அனைத்து வாழ்க்கையிலும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்த செயற்பாடாக இருக்கின்றது. அவ்வளவு உன்னதமான நட்பண்புகளாக இருக்கின்றது. அந்த நட்பண்புகளை மூமின்களாகிய நாங்கள் எம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து இறுதி வரைக்கும் அல்லாஹ்வையும் ரசூலையும் ஈமான் கொண்ட உன்னதமான மூமின்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்ல ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கு மறுபுரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.